ஷிரடி சாய்பாபா பக்தர்களின் அனுபவங்கள். ஷிரடி உலகின் புனித யாத்திரை தலங்களில் முக்கியமான ஒன்றாகும். உலகெங்கும் வாழும் பாபாவின் பக்தர்கள் அவரது அருளையும் ஆசிகளையும் பல்வேறு விதங்களில் பெற்று மகிழ்ந்திருக்கிறார்கள். கண்ணுக்கு புலப்படாத தெய்வீக சக்தியின் மூலம் பாபா பல முறைகள் தன் பக்தர்களுக்கு தக்க தருணத்தில் உதவியிருக்கிறார். பாபா ஒரு ஆன்மீக சக்தியாக தனது பக்தர்களுடன் எப்போதும் இருப்பதை பல அற்புத அனுபவங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. பாபா பக்தர்களில் சிலரது அனுபவங்கள் இங்கு வழங்கப்படுகின்றன. பாபாவின் தெய்வீக சக்தியுடன் நாம் நேரடி தொடர்பு கொள்ள முடியும் என்று இவர்கள் உறுதி கூறுகிறார்கள். உங்களது முறையீட்டுக்கு பதில் உடனடியாக கிடைக்கிறது. குழந்தைகளது நலன் நாடி செய்யப்படும் பிரார்த்தனைகள் அற்புதமான முறையில் பலிக்கின்றன. பல பெற்றோர்கள் ஷீரடிக்கு வந்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி நன்றி செலுத்துகிறார்கள். எங்கள் மக கொலை பிரசவத்தில் பிறந்தது எங்களுக்கு கவலையாக இருந்தது. டாக்டருங்க அவள் படிக்கிறது கஷ்டம்னு சொன்னாங்க. பாபாவோட அருளால் இப்போ அவள் நல்லபடியாக இருக்கா. பாபாவுக்கு நேர்த்தி கடனை செலுத்த தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். என் மக இங்கே தான் பிறந்தா. அவளுக்கு ஒரு 4 மாதம் ஆனப்ப உடம்பு ரொம்ப மோசமாயி 2 ஆப்ரேஷன்கள் செய்ய வேண்டி வந்துச்சு. அவளுக்கு குணமான 1 வயசு ஆகிறதுக்குள்ள ஷிரடிக்கு கூட்டிகிட்டு வர்றதா வேண்டிக்கிட்டோம். அப்படியே கூட்டிக்கிட்டு வந்தோம். பாபாவுக்கு நன்றி. சாய்பாபா ஒரு உலக பொது கடவுள், எல்லா மதங்களுக்கும் பொதுவானவர். ஷிரடி சாய்பாபா உலகத்தோட தலை சிறந்த ஆன்மீக சக்திகளில் ஒருவர். அவர் தக்க சமயத்தில் கை கொடுப்பார். ஒரு நாளும் தன் பக்தர்களை அவர் கைவிட மாட்டார். பாபா தனது பக்தர்கள் மூலம் வாழ்கிறார், செயல்படுகிறார். சாய் சத் சரிதத்தை பாபா தனது கருவியாக இயங்கிய திரு தபோல்கர் மூலம் எழுதினார். பாபாவின் பக்தர்கள் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு தக்க தருணத்தில் உதவிகள் கிடைத்துவிடும். அவர் தனது தெய்வீக கருத்துக்களை நாடு முழுவதும் பரப்ப முதலில் திரு நரசிம்ம சுவாமிக்கும் பின்னர் திரு ராதாகிருஷ்ண சுவாமிக்கும் தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட விதம் தற்செயலானது அல்ல. அது ஒரு தெய்வத்தின் அழைப்பாக, அது ஒரு தெய்வீக அழைப்பாக அமைந்தது. எனக்கு ஏதோ அற்புத சக்தியால் நிறைய பணம் கிடைச்சிது. எனக்கு அது தேவையில்லை. ஒப்பற்ற மந்திரங்களை உலகுக்கு கொடுத்து ஸ்ரத்தா சபோரி மந்திரத்தை கொடுத்தாரு. மனுஷங்களிடையே சகோதரத்துவத்தை ஏற்படுத்தின பாபாவால தான் உலக அமைதிக்கு வழிவகுக்க முடியும். சாய் நாமம் ஜபம் நித்தியம் சாய் தியானம் கரோதி சேத் தர்மார்த்த காமமோக்ஷம். ஹூப்ளியைச் சேர்ந்த சாய் பக்தரான திரு ராதாகிருஷ்ணன் தான் பல வருடங்களுக்கு முன் கையில் காசின்றி சீரடிக்கு வந்தபோது பாபா தனக்கு அருளியதை நெகிழ்வுடன் நினைவு கூறுகிறார். நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஷீரடிக்கு வந்தப்போ பாபா துவாரகமயி மசூதியில் இருந்தார். அவர் எல்லா முனிவர்களும் ஒன்று தான், எல்லாரும் ஒரே கடவுள்கிட்ட தான் கூட்டிகிட்டு போவாங்க. நல்லவனா இரு, நல்லதையே செய்யி. பல முதியவர்கள் தங்கள் வாழ்வின் சிக்கலான கட்டங்களில் பாபா தங்களுக்கு தரிசனம் தந்ததை நினைவு கூறுகிறார்கள். பாஸ்கர் ராவ் தொடர்ந்து கூறினார். பாபா 3 கட்டளைகளை இட்டார். நல்லதையே செய்யி, நல்லவனாயிரு, யார்கிட்டையும் அன்பு காட்ட முடியலைனாலும் வெறுக்காது. நான் பாபாவை பார்த்த உடனேயே அவர்கிட்ட என் மனசை பறி கொடுத்து அவரை பற்றின புத்தகத்தை நான் ஒரே மாசத்துல எழுதிட்டேன். அதை எப்படி எழுதினேன்? பாபாவுக்கு தொண்டு புரிவதால் முதியோரும் உடல் பலவீனமானவர்களும் கூட சக்தியும் வலிமையும் அடைவது போல தோன்றுகிறது. குருவுக்கு என்னாலான தொண்டுகளை செய்ய வச்சு பாபா என்னை ஒரு கருவியாக தேர்ந்தெடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாய்பாபாவோட தாரக மந்திரத்தை பரப்ப நாங்கள் அகண்ட சாய் நாம சப்த ட்ரஸ்ட் அப்படிங்கிற அறக்கட்டளையை ஆரம்பித்து அந்த தாரக மந்திரம் ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய்னு 24 மணி நேரம், 72 மணி நேரம், 108 மணி நேரம்னு தொடர்ந்து ஜபிக்கிறோம். எனக்கு 80 வயசு ஆகுது. இருந்தாலும் பாபா அவருக்கு தொண்டு செய்கிறதுக்கு எனக்கு சக்தியும் ஆரோக்கியமும் கொடுத்துருக்காரு. சாய் மகராஜ் வாழ்க. 1953 வருஷத்திலிருந்து நான் ஆல் இந்தியா சாய் சமாஜில் இருந்துகிட்டு இருக்கேன். இதோட நிறுவனர் திரு நரசிம்ம சுவாமி
1936 இருந்து 56 வரைக்கும் இந்தியா முழுவதும் போய் பாபாவோட அறிவுரைகளை மக்களுக்கு எடுத்து சொன்னாரு. அவர் சொன்னதெல்லாம் நம்பிக்கை, பொறுமை, இதுதான். சர்தா சபூரி. என்னை பொறுத்த வரைக்கும் என் மூச்செல்லாம் பாபா பாபா பாபா. என் கல்லூரி நாட்களில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நான் எந்நேரமும் பாபாவின் நினைவாவே இருக்கேன். எல்லாத்தையுமே பாபாவே நடத்தி வச்சிட்டு இருக்காரு. எனக்கு கிடைக்கிறது எல்லாமே அவரோட அருளால தான் கிடைக்குது. அவர் எந்நேரமும் எனக்கு வழிகாட்டுறாரு. என் வாழ்க்கையே இப்படித்தான் அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பாபா என்ன வழி நடத்துறாரு. பாபா என் வாழ்க்கையில ஒளி ஏற்றி வச்சிருக்காரு. பாபா கருணை கடவுள். பக்தருக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கிற உறவு மிகவும் சூட்சமானது, தனித்தன்மையுடையது. என்னுடைய அனுபவங்கள் எல்லாத்தையுமே நான் இங்கே சொல்ல முடியாது. ஆனால் சாய் பக்தர்களுக்கு மிக விசித்திரமான அனுபவங்கள் நிகழ்கிறத பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மிக விசித்திரமான அற்புதங்கள் நிகழ்கிறத பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாபாவோட மகிமைகளை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. பாபாவோட கோயில் கட்டுற வேலையில் நான் வாழ்க்கையில் என்னைக்காவது ஈடுபடணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் அது எப்படி நடந்துச்சு, நடைமுறையில் அது எப்படி சாத்தியமாச்சுன்னு எனக்கே தெரியல. எல்லாம் பாபாவோட கருணையால் தான் நடந்துச்சு. 4 மாதத்துல இந்த கோயில் உருவாயிடுச்சு. எல்லாம் பாபாவோட அருள் தான் இதை நடத்தியிருக்கும்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஆங்காங்கு உருவாக்கப்பட்டுள்ள அழகிய கோயில்களால் பாபாவின் வழிபாடு சிறப்பாக நடைபெறுகிறது. இது அவரது இறையருளின் விளைவாகும். ஷிரடிக்கு வர்ற பக்தர்களில் 60-70% ஆந்திராவிலேருந்து வர்றாங்க. இங்கு பக்தர்கள் உலகத்தோட மூல முடுக்கில் இருந்தெல்லாம் வர்றாங்க. எல்லா மதத்துக்காரங்களும் வழிபடுற பாபா அமரத்துவம் அடைந்த முனிவர். பாபா இன்னும் உயிரோடு தான் இருக்காரு. அந்த நம்பிக்கையில் தான் பக்தர்கள் ஜாதி மதம் பார்க்காம அவரை தரிசிக்க ஷிரடிக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. பாபா இன்னும் உயிரோட தான் இருக்காரு. பாபா ஒன்றும் மண்ணோட மண்ணாகிடல. அவர் இன்னும் நடமாடிட்டு இருக்காரு. 1948 தாஸ்கனுவை பார்த்தேன். கோயம்புத்தூர்ல நடந்த ஆல் இந்தியா சாய் பக்தர்கள் மாநாட்டுக்கு போனப்போ அவரை பார்த்தேன். வயசானவராக இருந்தாரு. சாய் சரணானந்தையும் பார்த்தேன். ரொம்ப எளிமையா இருந்தாரு. அவருக்கு பாபாவே நேரடியா தீட்சை கொடுத்தாரு. துறவி ஆயிட்டாரு. 50 வருஷங்களா என் குரு பாபாவோட அன்பு என்னை காத்திருக்கு. அவரோட அருள் என்னை காத்திருக்கு. அவரோட கருணை என்னை ஊக்குவிச்சிருக்கு. எங்களோட ஒவ்வொரு எண்ணத்திலையும் செயலிலையும் அவர் நிறைஞ்சி இருக்காரு. அவர் பெயரை பக்தியோடு உச்சரித்தா பல அற்புத அனுபவங்கள் ஏற்படும். பக்தியோடையும் உண்மையான மனதோடையும் அவரை வணங்கி வந்தா எல்லாவித நலன்களும் கிடைக்கும். 1942 பாபா என் வாழ்க்கையில வந்தாரு. அப்போ நான் என் பரீட்சை முடிவுகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். திரு நரசிம்ம சுவாமி ஸ்ரீ சாய்பாபாவை கலியுக காமதேனு, கலியுக கற்பக விருட்சம், கலியுக அவதாரம்னு போற்றி பேசுனதை கேட்டேன். அவர் அப்படிப்பட்ட சக்திமானா இருந்தா அவர் என்ன முதல் வகுப்புல முதன்மையானவனா தேர்ச்சி பெற வைக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். என் வாழ்க்கையை தீர்மானிக்கிற பரீட்சை முடிவை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். 10 நாளில் ரிசல்ட் வந்துச்சு. முதல் வகுப்புல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் பாஸ் ஆயிட்டேன். இந்த கோயில் கட்டின நிகழ்ச்சியிலையும் அது மாதிரி தான் அதிசயம் நடந்துச்சு. அப்போ எங்ககிட்ட 75,000 ரூபாய் தான் இருந்துச்சு. ஆனால் செலவோ கிட்டத்தட்ட 20 லட்சம் ஆகும்னு சொன்னாங்க. பாபா எங்களை உற்சாகப்படுத்தினாரு, தைரியமாக செய்யுங்கன்னு ஊக்கப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வரல. பணம் எல்லா இடத்துல இருந்தும் எங்களுக்கு கிடைச்சது. பாபாவோட அருளால எங்களால் கோயிலை கட்ட முடிஞ்சது. இப்படிப்பட்ட அற்புதங்களுக்கு மேல அற்புதங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. எல்லாம் அவரோட அற்புதம் தான். ஷிரடி சாய்பாபா நான் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருந்தப்போ என்னை கை கொடுத்து காப்பாற்றியிருக்கார். நான் பாபா கிட்ட, பாபா தங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மகாத்மா கூட எனக்கு நேரடி தொடர்பு ஏற்படுத்துங்க, அது உங்களால் தான் முடியும்னு ரொம்ப மனமுருகி வேண்டிக்கிட்டேன். திரு கேர் பாபாவின் அன்புக்குரிய சீடராகவும் அவருடன் வாழ்ந்திருந்தவருமான சுவாமி சாய் சரண் ஆனந்தை காணும் பேறு பெற்றார். இதன் விளைவாக பாபாவின் பிறப்பிடமாகிய பாத்ரியில் அவரது திருக்கோயில் உருவாயிற்று. பாபா தனது அன்பர்களை, பக்தர்களை ஒருங்கிணைத்து வழிநடத்தி தனது எண்ணங்களை நிறைவேற்றி ஆசி வழங்கும் முறைமை அற்புதமான ஒன்றாகும். எங்க வீட்டில்
தினமும் பூஜை ஆரத்தியெல்லாம் நடக்கும். நாங்கள் குழந்தைங்களா இருந்தப்போ இதில் விடாமல் பங்கெடுத்துக்குவோம். அப்போது அவரோட பெருமையை பற்றி எங்களுக்கு பெருசாக எதுவும் தெரிஞ்சிருக்கல. இப்போ யோசிச்சு பார்க்கும்போது எங்கள் அப்பா எங்களுக்கு கொடுத்த பெரிய சொத்து அதுதான்னு புரியுது. அவர் எங்களுக்கு ஒரு ஒப்பற்ற குருவை கொடுத்துருக்காரு. எங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே ஷீரடிக்கு வர்ற அதிர்ஷ்டம் கிடச்சிருக்கு. அவங்க எங்களை விட கொடுத்து வச்சவங்க. ஏன்னா சின்ன வயசுலேயே ஷீரடிக்கு வந்து பாபாவை தரிசிக்கிறதுக்கும் அவரோட அன்பையும் அருளையும் அடையிற பாக்கியத்தையும் அவங்க அடைஞ்சிருக்காங்கன்னு நான் நிச்சயமா நம்புறேன். ஏன்னா பாபாவை சின்ன வயசுல ஷீரடிக்கு வந்து குழந்தைங்க தரிசிக்கிறது நிச்சயமா. பாபா பல குடும்பங்களில் பரம்பரை பரம்பரையாக அவர்களது ஆன்மீக சொத்தாக விளங்குகிறார். பாபா இருக்கும்போது நாம எந்த துன்பங்களை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவாரு. அவர் உங்களை தன்னோட பக்தரா ஏத்துக்கிட்டா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையோட போக்கே அடியோட மாறி போயிடும். அதுக்கப்புறம் நீங்க யாரையும் புண்படுத்த மாட்டீங்க. எல்லார்கிட்டையும் அன்போடையும் நேர்மையாகவும் நடந்துக்குவீங்க. நீங்க தெரியாம தப்பு வழியில போனா கூட பாபா உங்களை செல்லமா அதட்டி சரியான வழி கொண்டு வந்துருவாரு, சரியான வழியை காட்டுவாரு. ஷிரடி சாய்பாபா 50 வருஷங்களுக்கு முன்ன என் வாழ்க்கையில் ஒளி விளக்கா வந்தார். எங்கள் அப்பா நாங்கள் சின்ன குழந்தைங்களா இருந்தப்போ அவர் படத்தை வீட்டுக்கு கொண்டு வந்தார். பாபா கிட்ட உதவி கேட்கறதால என் மனசுக்கு அமைதியும் ஆறுதலும் கிடைக்குது. அவர் சொன்ன நம்பிக்கையும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸ்ரத்தா சபூரி என்பது நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கான செய்தி. வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலை தேடி அலையறவங்களுக்கு அது ஒரு அற்புதமான விடையை கொடுக்குது. நான் முழுமையா நம்புறேன். நான் பாபாவோட அற்புதங்களை முழுமையா நம்புறேன். நான் வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே எங்க நிர்வாக அதிகாரி ஜெர்மானிய குழுவை சேர்ந்தவங்களுக்கு ஷீரடியை சுத்தி காட்டி சாய் சத் சரிதத்தை விளக்கும்படி என்கிட்ட சொன்னாரு. அப்போ எனக்கு அதை பற்றி சாய் சத் சரிதத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியலை. உடனே நான் பாபாவை பார்க்கறதுக்காக பாபாவோட கோயிலுக்கு போய், பாபா நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். ஷஹானே வேலைக்கு சேர்ந்த உடனேயே முக்கியஸ்தர்கள் குழுவுக்கு அவர் பாபாவின் போதனைகளை விளக்கிச் சொல்ல வேண்டியிருந்தது. பாபாவின் அருளால் அவர் அந்த சவாலை வெற்றிகரமாக சந்தித்தார். பாபாவின் அருளாலும் கருணையினாலுமே இது நடந்தது என்று உறுதியாக நம்புகிறார். பாபாவே என் மூலமா பேசினாரு. சாய் சத் சரிதத்தோட எல்லா கதைகளையும் என் வாயாலேயே சொல்ல வச்சாரு. எல்லாம் அவரோட கருணை. ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, அன்னைக்கு நல்ல மழை. அப்ப பயங்கரமா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது சுமார் நடுராத்திரி 12:30 மணி இருக்கும். சில பேர் என் வீட்டு கதவை தட்டினாங்க. கதவை திறந்து பார்த்தா அவங்க யாருன்னே தெரியல. அவங்க உள்ள வந்து சொன்னாங்க, வெளியே பயங்கரமா மழை பெய்யுது, வெளிச்சம் இல்லை, அந்த கிராமத்துல எங்கேயும் விளக்கு கூட இல்லை, இருட்டாயி கூட எந்த. நள்ளிரவில் கொட்டும் மழையில் அவர் வீட்டு கதவு தட்டப்பட்டது. அங்கு வந்தவர்கள் மழைக்கு ஒதுங்க இடம் கேட்டார்கள். அந்த பக்தர்களுக்கு உணவளிக்க போதுமான மளிகை சாமான்கள் இல்லை. இருந்தாலும் அந்த அற்புத சக்தியால் உணவளிக்க முடியும் என்று உணர்ந்தார். ஆனா 20 நிமிஷத்துல அந்த 14 பேருக்கும் சாப்பாடு தயாராயிருச்சு. அவங்க போனதுக்கு அப்புறமும் சாப்பாட்டோட அளவு முதல்ல இருந்த மாதிரியே அப்படியே குறையாம இருந்துச்சு. அப்பதான் எனக்கு பாபா உணவு தயாரிக்க அவரு தான் உதவி இருக்காருன்னு எனக்கு புரிய வந்துச்சு. அப்பதான் பாபாவோட சக்தியை பத்தி எனக்கு நல்லா புரிஞ்சது. பக்தர்கள் தீவிரமா விரும்புகிற பொருட்களை பாபா அவங்களுக்கு கிடைக்க வைக்கிறாரு. 1918 பாபா மறைவடைஞ்சப்போ அவருக்கு பக்கத்தில் இருந்த லக்ஷ்மிபாய்க்கு பாபா 9 வெள்ளி நாணயங்களை கொடுத்ததா நான் கேள்விப்பட்டிருந்தேன். அந்த நேரத்தில் நானும் லக்ஷ்மிபாய் பக்கத்தில் இருந்திருந்தா பாபா எனக்கும் ஒரு நாணயமாவது கொடுத்திருப்பாருன்னு நான் நினைச்சுக்குவேன். பாபாவிடமிருந்து ஒரு வெள்ளி நாணயம் பரிசாக பெற விரும்பிய இவரது தீவிர ஆசையும் நிறைவேறியது. ஒரு நாள் முன்னாள் இந்திய ஜனாதிபதிகிட்ட இருந்து எனக்கு ஒரு தனிப்பட்ட நேரடியாக வந்துச்சு ஒரு பேக்கெட். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் அதை திறந்து பார்த்தா அதில் நான் விரும்பின மாதிரியே 10 வெள்ளி நாணயங்கள் இருந்துச்சு. அந்த வெள்ளி நாணயங்களை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு.
இப்படி என்னோட நீண்ட நாள் ஆசை பாபா அருளால நிறைவேறுச்சு. எனக்கு தேவையானவர்களை நான் என்னிடம் ஈர்த்து கொள்வேன். அவர்கள் 7 சமுத்திரங்களுக்கு அப்பால் இருந்தாலும் அவர்களை நான் என்னிடம் கொண்டு வருவேன்னு பாபா சொல்லியிருக்கார். பாபாவோட அருளால் தான் இன்னைக்கு நான் அவர் தர்பாரில் 4 வகை ஆரத்தி எடுத்து பஜனை பாடி சேவை பண்ணுறேன். அவர் அருளால் தான் நான் இன்னைக்கு பாடிட்டு இருக்கேன். இது எல்லாம் அவரோட ஆசீர்வாதத்தில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் பாபாவோட மகிமை. जब भी मुझको याद करोगे, जब भी मुझको याद करोगे मैं आऊंगा, जब भी मुझको याद करोगे मैं आऊंगा। शिरडी की समाधि में मेरे प्राण बसे हैं, शिरडी की समाधि में मेरे प्राण बसे हैं, शिरडी की समाधि में मेरे प्राण बसे हैं। இது சிறுடி சாய்பாபாவோட உண்மையான திருவுருவம். 1954 எங்கள் தாத்தா செஞ்சார். ஒரு சிற்பத்தை செதுக்கிறதுக்கு உருவத்தோட பக்கவாட்டு புகைப்படம் ரொம்ப முக்கியமானது. ஆனால் இந்த சிலையை செதுக்கும்போது அது கிடைக்கவே இல்லை. என் தாத்தா முதல்ல களிமண்ணால் ஒரு மாடல் செஞ்சார். அதுக்கப்புறம் அவருக்கு பாபாவோட முக அமைப்பை பற்றி நிறைய சந்தேகங்கள் ஏற்பட்டுச்சு. உடனே அவர் பாபா இந்த திருவுருவம் உலகத்திலேயே சிறந்ததா அமைய எனக்கு அருள் புரிங்க அப்படின்னு அவர் பாபா கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டாரு. ஒரு நாள் அவர் காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு 7 மணிக்கே அவரோட ஸ்டுடியோவை திறந்து லைட் சுவிட்சை போனப்போ அங்கே ஒளி வெள்ளம் உள்ள இருக்கிறத பார்த்தாரு. அங்கே அறைக்குள்ள பாபாவே எழுந்தொருளி இருந்தாரு. இந்த புனிதமான இடத்துல தான் பாபாவோட திருவுருவம் தெரிஞ்சது. என் தாத்தா பாபாவோட தெய்வீக திருமுகத்தை கண்ணார பார்த்தாரு. அவரோட சந்தேகங்கள் எல்லாம் பாபாவோட அருளால அடியோட தீர்ந்து போயிருச்சு. இந்த அனுபவத்தோட அடிப்படையில் அவர் இந்த சிற்பத்தை செஞ்சாரு. கமிட்டி அங்கத்தினர்கள் இந்த சிற்பத்தை பார்த்த உடனே அவங்க அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. இதுதான் பாபாவோட மூல திருவுருவம். இந்த மாடல்ல தான் சமாதி கோயில்ல இருக்கிற சிலையும் செய்யப்பட்டிருக்கு. இந்த திருவுருவம் பிரதிஷ்டை செய்யப்பட்டப்ப இங்க பாபாவின் காலத்துல அவரோட வாழ்ந்த சுவாமி சாய் சரண் ஆனந்த், லக்ஷ்மி பாயும் மற்றவங்களும் வந்திருந்தாங்க. அவங்க பாபா உயிரோட இருந்தப்போ அவர் கூடவே இருந்தவங்க. அவங்க என் தாத்தா வடிச்சிருந்த சிலையை பார்த்து அசந்து போயிட்டாங்க. அவங்க பாபாவே இந்த சிலை வடிவில் மீண்டும் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த சிலையை செதுக்கும் போது இன்னொரு அற்புதமும் இங்கே நிகழ்ந்துச்சு. இதன் ஒரு பக்கத்தை செதுக்கும் போது இன்னொரு பக்கத்துல இருந்து ஒரு வித்தியாசமான ஒலி கேட்டுச்சு. அந்த ஒலி இந்த பக்கம் இருந்து கேட்டுச்சு. அந்த பக்கத்துல இருந்த தேவையில்லாத ஒரு கல் துண்டு தானாவே பிளந்து கீழே விழுந்துருச்சு. பாபாவோட சுண்டு விரல் அழகா செதுக்குன மாதிரி செதையாம அப்படியே இருந்துச்சு. அது பெரிய ஆச்சரியம், பெரிய அதிசயம். பாபாவே தன் கையால ஒரு சிற்பி மாதிரி உளியை எடுத்துக்கிட்டு இந்த சிலையை செதுக்குன மாதிரி இருந்துச்சு. அது பெரிய அதிசயம். அனந்தகோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்மா ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜாவே போற்றி. 1982 ஒரு அர்ச்சகர் வேலை காலியாக இருந்துச்சு. அப்போ நான் நாசிக் திரும்பகேஸ்வரில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த வேலைக்கு விண்ணப்பமும் செஞ்சேன். அப்புறம் எனக்கு இன்டர்வியூக்கு வர சொல்லி அழைப்பும் வந்துச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய வந்தது, அந்த அர்ச்சகர் வேலைக்கு விண்ணப்பம் செஞ்சவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. இங்கே தான் பாபாவோட முதல் அதிசயம் நடந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாததால் அவர் ஆசைப்பட்டும் ஷிரடிக்கு வர முடியல. அப்புறம் தான் மகனை இங்கே அழைச்சிட்டு வர எங்கள் அப்பாவோட ஆசை நிறைவேறிடுச்சு. அந்த ஏழை அப்பாவோட ஆசையை பாபா நிறைவேற்றி வச்சாரு. எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு போக வர பஸ் கட்டணத்தை கொடுத்தாரு. எங்கள் அப்பாவுக்கு கண் பார்வை இல்லை, பிறப்பால் இல்லை. ஆனால் சரியான முறையில் அறுவை சிகிச்சை செய்யாதனால ஆயிடுச்சு. எனக்கு இங்கே வந்து போக 10 ரூபா கொடுக்க கூட கஷ்டப்பட்டார். எப்படியோ சமாளித்தேன். இங்கே வந்து பார்த்ததும் தான் தெரிஞ்சுது, எக்கச்சக்கமானவங்க அந்த அர்ச்சகர் வேலைக்காக வந்திருந்தாங்க. நான் பாபா கிட்ட கேட்டேன், பாபா ஏன் என்னை இங்கே கூப்பிட்டீங்க?
கண் பார்வை இல்லாத ஒரு ஏழை அப்பாவோட காசை செலவழிச்சு திரு சுலாக்கே பாபாவின் சமாதி கோவிலின் தலைமை அர்ச்சகரான இவர் தான் பாபாவின் அருளாலும் தேர்வாலும் மட்டுமே இப்பதவியில் இருப்பதாக கூறுகிறார். பாபாவின் விருப்பப்படி அவர் பல சிரமங்களுக்கிடையே ஷிரடிக்கு ஒரு இளைஞனாக ஏழை குடும்பத்திலிருந்து வந்தார். நான் 1982 இருந்து இங்க இருக்கேன். சதானிம்ப விருக்ஷஸ்ய மூலாதிவாசாத் சுதாஸ்ரா வினக்திக்தமப்யப்ரியந்தம் தரும் கல்பவருக்ஷாதிகம் சாதயந்தம் நமாமி ஈஸ்வரம் சத்குரும் சாயிநாதம். பாபா தான் என்ன செயல்பட வைக்கிறாரு. நீங்க சுயமா இயங்கல, பாபா உங்களை இயக்குறாரு. அதை நீங்க உணரலாம். அவர் உங்களுக்குள்ள இருக்காரு. நீங்க ஒரு செயலை ஒரு விதமா செய்ய விரும்பினா உங்களால அப்படி செய்ய முடியாது. பாபா எப்பவும் தான் பக்தர்கள் மூலம் செயல்படுறாரு. அவர் தனது சச்சரித்துல என்ன சொல்றாருன்னா, நீ இதை எழுதாதே, உன் மூலமாக நானே இதை எழுதுவேன், எனக்கு நீ ஒரு கருவி மட்டுமே என்கிறார். இப்ப கூட அவர் மக்கள் மூலமா இயங்குறாரு. அவருக்கு இந்த விளையாட்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்படி நிறைய அனுபவங்கள் இருக்கு. அவ எல்லாத்தையும் மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்க ஒருத்தர் உங்க குருவா இருந்து நீங்க பொருளாதார முன்னேற்றம் அடைய வழிகாட்டுறாரு. நீங்க அதுல ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைஞ்சதும் அவர் உங்களுக்கு ஆன்மீக மேம்பாட்டுக்கும் வழிகாட்டுறாரு. அப்பதான் அவர் ஒரு ஆசானோ குருவோ இல்ல, அது எல்லாத்தையும் விட மேலானவர். குருங்கிற நிலையை கடந்த தெய்வம்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அவர் நடமாடும் தெய்வம். शिरडी सजाचे लागतील पाय टळतील अपाय सर्व त्यांचे माझ्या समाधीची पायरी चढेल दुःखही हरेल सर्व त्यांचे जरी हे शरीर गेलो मी टाकून तरी मी धावेन भक्तासाशी नवसास माझी पावेल समाधी धरा दृढ बुद्धी माझ्या ठाई नित्य मी जिवंत जाना हेची सत्य नित्य घ्या प्रचित अनुभवे शरण मज आला आणि माया गेला दाखवा दाखवा ऐसा कोणी माझा जो झाला काया वाचा म्हणी तयाचा मी ऋणी सर्व काळ साई म्हणे तोची तोची झाला धन्य झाला जो अनन्य माझ्या पायी.